டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 2ல ஜாவாஸ்கிரிப்ட்ல ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு HTML பேஜில் யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட், ஒவ்வொன்றும் ஒரு ஈவெண்ட். பட்டனை கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட், டெக்ஸ்ட் பாக்ஸில் இன்புட் பாக்ஸில் கிளிக் பண்ணி கீ ப்ரெஸ் பண்ணுறது ஒரு ஈவெண்ட், கீ ப்ரெஸ் டவுனு, கீ அப்பு, அதெல்லாம் ஒரு ஈவெண்ட். அதேமாதிரி மவுஸ் மூவ்மெண்ட்ஸு, இது எல்லாமே ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணாதான் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக் நம்ம கோடு எழுத முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கிற கான்செப்ட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வரப்போகுது. என்னென்ன ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்கு, ஆன் பட்டன் கிளிக் மாதிரி ஆன் கிளிக்கு, மவுஸ் ஓவர், அந்த ஒரு குறிப்பிட்ட டேகோ இல்லை குறிப்பிட்ட காம்பனன்ட் பட்டனோ இல்லை ரேடியோ பட்டன் எதாக இருந்தாலும் அது மேலே மவுஸை கொண்டு போய் வைக்கும்போது அது ஒரு ஈவெண்ட்டு, கீ டவுன் ஒரு ஈவெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும்னா ஈவெண்ட் லிசனர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லிசனர் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம கிளிக் ஈவெண்ட் எழுதணும்னா எந்த காம்பனண்ட்டுக்கு கிளிக் ஈவெண்ட் எழுதுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டனுக்கு வந்து கிளிக் ஈவெண்ட் எழுதுறோம் அப்படின்னா இந்த லிசனர் என்ன பண்ணணும், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம பட்டன் கிளிக் பண்ணோடனே ட்ரிகர் ஆகும் இந்த லிசனர் ஃபங்க்ஷன். இந்த லிசனர் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனோடனே நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடு எழுதியிருப்போம், என்ன பண்ணணும், பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் எழுதியிருப்போம், அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஈவெண்ட் லிசனர். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஃபங்க்ஷன் டிஸ்பிளே மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அலர்ட் கொடுத்துருக்கோம். அலர்ட்டுங்கிறது வந்து ப்ரௌசருக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஓகே கேன்சல் வரும், அதுதான் அலர்ட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அலர்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பட்டனில் ஆன் கிளிக்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆன் கிளிக்ங்கிற ஆட்ரிபியூட் தான் வந்து ஆக்சுவலாக கிளிக் லிசனர். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், ஆன் கிளிக்கில், அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் பண்ணோன்னே யூசருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், பட்டன் வாஸ் கிளிக்டு. இது வந்து ஒரு கிளிக் லிசனருக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது. இன்லைன், டைரெக்டாக நம்ம தனியாக ஃபங்க்ஷன் எழுதாமல் ஆன் கிளிக் ஈக்குவல் டு டைரெக்டாக ஒரு லைனாக இருந்துச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கூட இங்கே டைரெக்டாக அலர்ட் கொடுத்துக்கலாம். இது இன்லைன் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கு. அப்புறம் வந்து ஈவெண்ட் லிசனர், இது வந்து நம்ம முன்னாடி சொன்னது தான். ஸோ பட்டன் ஐடியை மட்டும் ஆட் பண்ணிடுவோம். document.getElement.id, அந்த பட்டனுடைய ஐடி வாங்கிட்டு அந்த பட்டனுக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறோம். இல்லை என்ன லிசனர், கிளிக் லிசனர். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் போடுறோம், ஃபங்க்ஷனில் வந்து அலர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணலாம். என்னென்ன ஈவெண்ட் லிசனர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக்கு, மவுஸ் ஓவர், ஆன் கீ டவுனு, ஆன் லோடு, பேஜ் லோட் ஆனோடனே இந்த ஆன் லோடுங்கிற ஈவெண்ட் லிசனர் இருக்குது. ஆன் சப்மிட் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் லிசனர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டன் கிளிக்காக இருக்கட்டும், டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் பாக்ஸில் யூசர் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.